சைக்கிள் மீண்டும் வந்தது. பாகம் 1. மாலை நேரம். பரபரப்பாக பிஸியாக இருக்கும் சென்னை நகரம். மின்மினி பட்டாம்பூச்சி போல தெருவிளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. திவாகரன் ஒரு சாதாரண வேலைக்காரன். ஆனால் இன்று அவன் மனசு குழப்பத்தில் இருந்தது. காரணம், அவன் வீட்டு வாசலில் ஒரு பழைய சைக்கிள் ஆணியிருந்தது. அது சாதாரண சைக்கிள் இல்லை. 15 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன சைக்கிள் அது. இது எப்படி வந்தது? இதை யார் கொண்டு வந்தது? திவாகரன் சிந்தனையில் ஆழ்ந்தான். 15 வருடங்களுக்கு முன்பு திவாகரன் 14 வயதுக்குட்பட்ட சிறுவன். அவனுக்கு மிகவும் பிடித்தது அவனுடைய பொமோனன் பச்சை நிற சைக்கிள். பள்ளிக்குப் போவது முதல் தோழர்களுடன் சுற்றித் திரிவது வரை அந்த சைக்கிள் அவனுடைய இன்செப்பரபிள் ஃப்ரெண்ட். ஒரு நாள் மழை நேரத்தில் அவன் தெருவில் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு கருப்புக் காரில் இருவரையே அவனை துரத்தினார்கள். திவாகரன் பயந்து சைக்கிளுடன் ஓடி ஒரு சிறிய வழியாக நுழைந்து பத்திரமாக வீட்டிற்கு வந்தான். ஆனால் அடுத்த நாள் அவன் சைக்கிள் காணவில்லை. தற்போது 15 வருடங்களுக்குப் பிறகு அதே நாத்த பச்சை நிற சைக்கிளில் அவன் வீட்டின் வாசலில். இது எப்படி? இதை யார் கொண்டு வந்தது? திவாகரன் அதைத் தொட்டான். இன்னும் பழையது போலவே இருந்தது. கிருபாயின் மேல் அந்த ஒரு சிறிய நெருப்புக்கரிய பதம். இது அவனுடையதா என்பதை உறுதிப்படுத்தியது. அவனது உடல் நடுக்கமடைந்தது. யார் இந்த சைக்கிளை திரும்ப கொண்டு வந்தது? இது ஏதோ ஒரு சமிக்ஞைதானா? அவனுக்கு தெரியாத ஆபத்து அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும். பாகம் 2 தொடரும். இந்த கதையை தொடர விரும்புகிறீர்களா? அடுத்த பகுதியில் இன்னும் மர்மமான திருப்பங்கள் காத்திருக்கின்றன. பைசிக்கிள்.